அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்களுக்கு சரியாக பாடம் நடத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் 60 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள், 140 அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் தற்பொழுது மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிகிறது. இதனால் மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஆசிரியர் இல்லாமல் பாலிடெக்னிக் கல்லூரிகள் செயல்பட்டு வருவதாக தெரிகிறது. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இங்கே டீச்சிங் ஸ்டாஃபும் நான் டீச்சிங் ஸ்டாஃபும் டோட்டலாக ரொம்ப குறைவாக இருக்குது. இதனால் நம்பர் 1 இருந்த கல்லூரி இதெல்லாம் இது பழங்காலத்துலேருந்து பேர் பெற்றது. இந்த இடத்துல இன்றைக்கி அவர்லி பேசிஸில் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு செமஸ்டருக்கு வராங்க, அடுத்த செமஸ்டருக்கு அவங்க வரமாட்டாங்க. ஒரு காலத்தில் ஒரு டீச்சிங் ஸ்டாஃபுக்கு அதுக்குன்னு ஒரு கோர்சஸ் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி வராங்க, நாளைக்கு வரல. இது ரெகுலராக போட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.